பொதுவாவே ஒரு வீடு கட்டி புதுசா நம்ம பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல வாடகைக்கு ஒரு வீட பார்த்து அங்க பால் காய்ச்சி போனாலும் சரி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அமெனிட்டீஸ் இருக்குதா? அதாவது நமக்கு ஏத்த மாதிரி இந்த மாடலர் கிச்சன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பார்க்குறத விட, வாஸ்து கரெக்ட்டா கட்டியிருக்கிறாங்களா? இந்த வாஸ்து பிரகாரம் பாத்ரூம் இருக்கா? வாஸ்து பிரகாரம் கிச்சன் இருக்கா? வாஸ்து பிரகாரம் அந்த மெயின் வாசல் இருக்குதா? இதெல்லாம் வந்து உங்கள்ல எத்தன பேர் பார்த்துருக்கீங்க? இப்போ வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாரி வாஸ்து பார்த்து தான் நான் வீட்டுக்கு போவேன் பிரதர். அப்பனா தான் என்னோட லைஃப் நல்லாயிருக்கும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறீங்கங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இந்த வாஸ்து பார்த்து வீடு கட்டுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லி என்னோட சர்க்கிள்லயும் நெறைய கேள்விப்பட்டுருக்கேங்க. ஆனா, எனக்கு அதில பெருசா உடன்பாடு இல்ல. என்னோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி வாஸ்து வந்து கரெக்ட்டா பார்த்து கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு போலாம்ப்பா, நல்ல வீடுப்பா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்படி போயுமே நம்ம நெறைய வீட்ல வந்து நெறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் அனுபவிச்சிருக்கிறோம். அத பத்தின ஒரு தொகுப்ப நான் ஒரு ஸ்டோரியாவே போட்டிருப்பேன். நீங்க ப்ரீவியஸா பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியிலருந்து உங்களோட மைண்ட் செட் எல்லாமே இதுக்கப்புறம் நான் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவேன். வாஸ்து பார்த்து தான் நான் வீடுக்கும் போவேன், வாடகைக்கும் போவேங்கிற மாதிரி பேச்சுலரா இருந்தாலுமே நான் வாஸ்து பார்த்து தாங்க போவேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு எனக்கு வந்திருக்குது. அதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அவங்களோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்துச்சு? வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் சென்னைங்க. சென்னையில் அண்ணா நகரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூர்யாங்கிற பையன் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். சூர்யாவுக்கு சென்னையில் 2015 ஐடியில் வேலை கிடைக்குதுங்க. ஐடியில் வேலை கிடைச்சதுக்கப்புறமா அவர் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் பேச்சுலராக ஸ்டே பண்ணி அவரோட வீட்டுக்கு அமௌண்ட்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாரு. இந்த டைமில் அப்பர்ணாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அந்த பொண்ணு சென்னை பொண்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் லிவிங் டுகெதர்லையும் இருக்கிறாங்க. அண்ணா நகரில் ஒரு வீடு எடுத்து லிவிங் டுகெதரில் இவங்க இருந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டும் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரூவாக லவ் பண்ணுற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட், அதை ரெண்டு பேருமே ஒரே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. மாச அமௌண்ட்டில் அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு போக அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டும், இவரோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு போக கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, இந்த வீட்டையே கூட நம்ம வாங்கிடலாம். ஏன்னா இந்த வீட்டுக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட லவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அது போக இந்த வீட்டையே வாங்கிடலாம், நம்ம ரெண்டுக்கு தான் இருக்கிறோம், இப்போ லிவிங் டுகெதரில் இருக்கிறோம், ஓனரும் இங்கே இல்லை, ஃபாரினில் இருக்கிறாரு, பட் இந்த வீடை வந்து நம்ம அவர்கிட்ட விலைக்கு கேட்டால் கொடுத்துருவாரு, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 2018 சூர்யா அப்பர்ணா கிட்ட கேட்குறாரு, நான் உங்கள் வீட்டில் வந்து பேசட்டுமா, நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமா, இதுதான் கரெக்டான இயர், எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம கல்யாணம் பண்ணோம்னா இன்னொரு ஒரு 3 இயர்ஸில் நம்ம செட்டில்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ் யூஸ்வல் எல்லாரோட வீட்லேயும் நடக்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து கேட்டால் கண்டிப்பாக எங்கள் அப்பா கொடுக்க மாட்டார், அதுவும் நீ வந்து ஸ்ரீலங்கா பையங்கிறனால சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில, ஆனால் எனக்கு நீ தான் வேணும், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இவங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருந்துருக்குதுங்க. ரெண்டு பேருமே என்ன வருதோ பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அப்பர்ணாங்கிற பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூர்யா அவரோட வீட்லேயும், சூர்யாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பர்ணா அவங்களோட வீட்லேயும் சொல்லும்போது ரெண்டு பேர் வீட்லேயுமே இவங்க எதிர்பார்த்த மாதிரியே வேணாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது, இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, என்ன வயசாச்சு உங்களுக்கு, எதுக்கு நீலாம் வந்து லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேரோட வீட்லேயும் பேசியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டை எதிர்த்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ இருந்த ஃப்ளாட்டை போயிட்டு ஓனர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு 10 lakhs வரைக்கும் ரெண்டு பேருமே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு சேர்த்து வச்சுருந்துருக்குறாங்க. இப்போது கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த ஓனர்கிட்ட கேட்கும் போது, ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா, என்னோட பையனுக்காண்டி தான் நான் அந்த வீடை வாங்கினேன், இதெல்லாம் நான் சேல் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா அதே ஏரியாவில், இந்த அண்ணா நகரில் ஒரு ஏரியாவில் இவங்க போய் வீடு பார்த்துருக்குறாங்க ஒரு ஃப்ளாட்டில். இந்த ஃப்ளாட்டில் போய் பார்த்த உடனேயுமே ரொம்ப பிடிச்சிருச்சு, கையில் வேற காசு இருக்குது. ஸோ இனிஷியல் அமௌண்ட்டு போட்டு ஒரு இஎம்ஐயை போட்டு இந்த வீடை வாங்கிடலான்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்த 1 மாதத்துலேயே புது வீடு வாங்கிடுறாங்க.
2 பேருமே நல்லா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா சம்பாரிச்சு இந்த இஎம்ஐ அடைச்சு சொந்த வீடு ஆக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆக்கிடலாம் சூர்யான்னு சொல்லிட்டு அபர்ணாவும் சூர்யாவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த வீடு வாங்கி இவங்களோட லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் வருமா, சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே அவர் சூர்யா வந்து பொறுத்து போயிடுவாராம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போயிடுவாராம். அதே மாதிரி தான் அபர்ணாவுமா சும்மா சும்மா வம்புழுக்க மாட்டாங்களாம். ஒருவேளை அவரே எதனா அரட்டி பேசினா கூட அவருக்கு கொஞ்சம் பணிஞ்சு போயிடுவாங்களாம். சரி விடுறா, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. 1 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் வீடு வாங்கின விஷயம் இவங்களோட வீட்டுக்கு தெரிய வருது. 2 பேரோட பேரண்ட்ஸும் அந்த சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு அப்போவே தெரியும் நீங்கள் 2 பேரும் நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்களே உங்களுக்கு காசுலாம் கொடுத்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது, நீங்கள் வந்து மெத்தனமாயிருவீங்க, அதாவது சோம்பேறி ஆயிடுவீங்க, அதனால தான் உங்களை இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசினாங்க. சரி, வீட்டுக்கு வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, ஒரு 2 நாள் தங்கினாங்களா, கிளம்புனாங்களான்னு இல்லாமல், ஏமா 1 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி, இன்னும் வயிற்றுல எதுவும் புள்ளப்பூச்சி இல்லையா, வயிற்றுல எதுவும் உண்டாகலையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க 2 வீட்டாளுங்களுமே. அதாவது பொண்ணு வீட்டு சைடுமே நோண்டுறாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடுமே நோண்டுறாங்க. இவங்க வந்து இல்லை இன்னும் நாங்கள் பிளான் பண்ணல, இப்போ தானே 2 பேரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடை இஎம்ஐலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோல்ஸ் இருக்குது, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்ப அட்வைஸ் மலையை போட்டு பொழிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. இவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆஸ் யூஸ்வல் இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எப்பயுமே சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுட்ருக்குறாங்க. படிப்படியாக ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆக ஆரம்பிக்குது. எதனாலனா இவங்க 2 பேருக்குமே வேலையில் அடுத்தடுத்து பாதிப்பு வருதுங்க. முதல்ல சூர்யாவுக்கு ப்ரமோஷனாக போயிட்டு இருந்த விஷயம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்குது. அவரோட ஒர்க்கு பிடிக்காம, அவர் கரெக்டாக பார்க்குற ஒர்க்குமே அவரோட நேரமாக என்னன்னு தெரியாமல் அடுத்தடுத்து மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி அவருக்கு அடிமேல் அடி விழுந்துருக்குதுங்க. அதாவது வேலையே போக வேண்டிய நிலைமையெல்லாம் வந்திருக்குது சூர்யாவுக்கு. அதே மாதிரி தான் அபர்ணாவுக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அவங்களுக்குன்னு சொல்லி போட்டு வச்சிருந்த அமௌண்ட்டும் ஃபுல்லாக கரைஞ்சிருது. அது போக இஎம்ஐக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குதுங்க. அவங்களோட அன்றாட தேவைக்கு மட்டும் தான் பார்த்துக்க முடியுதே தவிர்த்து இப்போ இஎம்ஐக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துக்கு இஎம்ஐக்கு காசு வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதனால யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி வாங்கின அமௌண்ட்டே வந்து இன்னும் வரணும், அதுவே நீ கடன் வச்சிருக்கிற, அதை கொடுத்துட்டு நீ வாங்கிக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க. இவங்களோட வாழ்க்கை அப்படியே தலைகீழ புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுது. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அப்புறம் நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. சூர்யா அவரோட அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்ல, நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கோங்க, குழந்தை வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து செய்வோம் உங்களுக்கு, அது வரைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம், நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி ஆடம்பரமாக காசெல்லாம் கரைச்சிருவீங்க அப்படி இப்படின்னு ஓவராக பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு வீடு வாங்கியிருக்கிறாங்கன்னு உடனே வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அன்னைக்கே தெரியும் நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க நல்லா வந்துடுவீங்கன்னு சொன்ன அதே சொந்தங்கள், அதே பேரண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து காசு கொடுப்போம், நீங்கள் ஆடம்பரமாக செலவழிக்கிறீங்கிறாங்களாம். இப்போது இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஒரு மாதிரி இந்த வீடையே வித்துடலாமா அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் சூர்யா குக்கிங் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு கிச்சனில், அபர்ணா ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு விக்கல் எடுத்துருக்குது. சூர்யா கொஞ்சம் வாட்டர் மட்டும் எடுத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏய் உனக்கு என்ன கை கால் இல்லையா, நான் சமைச்சிட்டு தானே இருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஏய் என்ன ஓவரா பேசுகிற, உன்கிட்ட தண்ணி தானே கேட்டேன், நான் என்ன சரக்கா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இப்படியே ஒரு சின்ன விஷயம் அவங்களே எந்திரிச்சு போய் தண்ணி எடுத்து குடிச்சிருந்துருக்கலாம், இல்லை அவரு அவங்க கேட்டவொடனே தண்ணி பிடிச்சி கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய சண்டையாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவங்கள அறியாமலே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுறாங்க. 2 பேருக்கு தூக்கம் கிடையாது. நைட்டெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம், குழம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். சூர்யா கை நீட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. வைஃபை திட்டாத ஒரு மனுஷன் அபர்ணாவை வந்து கையை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. இவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அபர்ணா தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு தோணுமாங்க, ஓகே நம்ம தான் தப்பாக பேசிட்டோமோ, சரி சூர்யா வீட்டுக்கு வந்த உடனே அவனை சமாதானப்படுத்திடலாம், சாரி கேட்டுடலாம், காலில் கூட விழுந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட் பண்ணி வைக்கும் போதெல்லாம் சூர்யா குடிச்சிட்டு வருவாராங்க வீட்டுக்கு. சூர்யாவுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாதான், எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத மனுஷன் திடீர்னு குடிக்க ஆரம்பிக்கிறாரு.
ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது அவர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே அன்டைமில் சுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு வரதே 1 மணி 1:30 மணிக்கு தான் வருவாராங்க. எப்போவுமே ஒரு 9 மணி 9:30க்குள்ளே வர மனுஷன் 12:30 மணி 1 மணிக்கு மேலே தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாரு வீட்டுக்கு. மறுபடியும் இவங்களுக்குள்ள சண்டை முத்த ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் அபர்ணாக்கு என்ன தோணுதுன்னா, இவரை டைவர்ஸ் பண்ணிடலாம், டிவோர்ஸ் தான் கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருதுங்க. அபர்ணா மாசமாக இருக்கிறாங்க. அபர்ணாக்கு அன்னைக்கு லீவாங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ மார்னிங் இந்த விஷயத்த அவங்க பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஓகே, நம்மளோட வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குற விதமாக ஒரு குழந்தை நமக்கு வரப்போகுது. இந்த விஷயத்த நம்ம சூர்யா கிட்ட சொல்லிட்டு, இந்த வீடு தான் நமக்கு ராசியாக இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. படிப்படியாக இந்த 1 வருஷம் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால தான் ஒருவேளை அவங்க தான் எதனா சூனியங்கனியை வச்சு இவங்கள நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கை கெட்டுப்போன்னு சொல்லி எதனா பண்ணியிருப்பாங்களோன்னு தான் எனக்கும் தோணுச்சுங்க. இல்லைனா இந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் யாராச்சும் ஒருத்தர் செய்வினை ஏவல் இந்த மாதிரி எதனா ஒன்று வீட்டில் வச்சுட்டு போய், ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு நம்ம சந்தோஷமாக தான் காட்டுவோம். ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால கூட இருக்கலாம் நான் நினச்சேங்க. இப்படி தான் அபர்ணாவுக்குமே தோணி இருக்குது. ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்குறாங்க. இந்த வீடை என்னைக்கு வாங்கினாங்களோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இந்த வாழைப்பழத்தில் ஊசி இறக்குன கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட வாழ்க்கைக்குள்ளே அடிமேல அடியாக விழுந்துக்கிட்டு இருந்திருக்குதுங்க. சின்ன சின்ன அடியாக விழுந்துட்டு இருந்திருக்குது. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா பெரிய அடியாக விழுக ஆரம்பிச்சிருக்குது. இந்த வீடு தான் காரணம். நம்ம இந்த வாஸ்து, இந்த ஃபேஸிங்லாம் பார்த்து, என்ன ஃபேஸிங் இதெல்லாம் பார்த்து வாங்காமல் அவசர அவசரமாக கையில் காசு இருக்குங்கிறதுக்காக ஒரு வீடை வாங்கினது தப்பாக போச்சு. சூர்யா வரட்டும், இன்னைக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அவன் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அவனை வெளியே ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிட்டு உட்கார வச்சு அங்கே வச்சு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. நைட்டு 10 மணி ஆகுது, 11:30 மணி ஆகுது. சூர்யா 12 மணிக்கு வீட்டுக்கு வராருங்க. அப்போ வரைக்குமே இவங்க ஹாலில் அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க. சூர்யா வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட ஆசையாக சொல்லலாம்னு சொல்லி கதவை திறந்துருக்குறாங்க. பார்த்தா அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாகிற நிலமையில இருக்கிறாராங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக குடிச்சிருக்கிறாராம். எதுவுமே பேசாமல் அபர்ணா அழுதுகிட்டே போய் அவங்க பெட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. சூர்யா குடி போதையில் வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள்லாம் கீழே போட்டு டம்மு டம்முன்னு ஒரு மாதிரி சத்தம் போட்டிருக்கிறாருங்க. ஏய், நாளைக்கு நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு போகிறேன், அதை சொல்கிறதுக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன், இப்போ வந்து கதவை சாத்திக்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவங்க எதையுமே கண்டுக்கல, அழுதுகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே டோரை லாக் பண்ணிவிட்டு ஹால்லேயே படுத்து தூங்கிட்டாராங்க. மார்னிங் சூர்யா எந்திரிச்சிடுறாரு, அபர்ணா எந்திரிக்கலை. ஏன்னா அவங்க நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுது. இப்போது அவங்கள வந்து எழுப்புறாரு. ஏய், நான் பாண்டிச்சேரி போகிறேன் அபர்ணா, உன்கிட்ட நேற்று நைட்டே சொன்னேன்ல, எந்திரி வா, கதவை வந்து லாக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அவங்க எந்திரிக்கவே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை. இவர் கடுப்பாயிடுறாருங்க. எப்போவுமே அவங்க எந்திரிக்கலைன்னா டக்குன்னு அந்த போர்வையை எடுத்து விட்டுட்டு அவங்கள ஒரு உழுக்கு வரோம். அதே மாதிரி அந்த போர்வையை எடுத்துட்டு பார்த்த மனுஷனுக்கு ஒரு ஷாக்குங்க. அபர்ணா படுத்திருக்கிறாங்க. அவங்களோட பெட்ஷீட் வந்து ஒயிட் கலர் தானா, அந்த பெட்ஷீட் ஃபுல்லாக பிளட்டாங்க, பிளட்டு போயிட்டு இருக்குதான். பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்து அபர்ணான்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கிறாரு. வேமா அவங்கள தட்டி தட்டி எழுப்பியிருக்கிறாரு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சூர்யாவால் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. நேற்று நைட்டு எதனால் அபர்ணா முடிச்சிருக்கணும்? எப்போவுமே தூங்கிட்டு இருப்பாங்களாம். சூர்யா வரும்போது தூங்கிட்டு தான் இருப்பாங்களாம். இவர் ரொம்ப நேரம் காலிங் பில்ல அமுக்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து கதவை ஓப்பன் பண்ணுவாங்களாம். அப்போ நேற்று ஏன் இவ ஒரே பில்ல வந்து ஓப்பன் பண்ணணும்? கையில் வேற ஏதோ வச்சிருந்தாலேன்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. அபர்ணா மாசமாக இருந்திருக்கிறா, அதை சொல்ல தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்கள கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கிறாருங்க ஆம்புலன்ஸில். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா அபர்ணாவோட வயிற்றில் இருந்த சிசு கலைஞ்சிருச்சுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை நம்ம தான் கரெக்டாக கேர் பண்ணலை, அதனால தான் தன்னோட குழந்தை இப்படி ஆயிடுச்சு, அப்புறம் நான் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ளே தோணிட்டு இருந்திருக்குதுங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட ஸ்டொமக்கில் யாரோ ஒருத்தவங்க ஓங்கி எத்திருக்கிறாங்க, இல்லைன்னா பஞ்ச் பண்ணியிருக்கணும், அதனால தான் அந்த ப்ரெஷர் தாங்காமல் இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டாக்டர். அன்னைக்கு நைட்டு முழுக்க அபர்ணா அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சூர்யா ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மட்டையை அப்படியே படுத்தவர் தான். அதோட தான் காலையில் எந்திரிச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அபர்ணாவோட ஸ்டொமக்கில் வந்து அவர் பஞ்சோ இல்லை
எட்டி உதைச்சிருக்க முடியும்? அவருக்கு செம்ம கன்ஃபியூஷனுங்க. சூர்யாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்திருக்குதுங்க. ஒருவேளை நேத்து நைட்டு நம்ம குடிக்காம வந்திருந்தா அபர்ணா சொல்ல வந்த விஷயத்த கேட்டு இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமோ, நம்ம அபர்ணா கூடயே பெட்லயே படுத்து தூங்கி இருக்கலாமோ, அவளை பத்திரமா பார்த்து இருந்திருக்கலாமோங்கிற மாதிரி பல தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது சூர்யாவோட அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு 3 மிஸ்டு கால், அதாவது அடுத்தடுத்து அதை அட்டன் பண்ணாமே விட்டுறாரு. 3 மிஸ்டு காலுக்கு அப்புறம் 4வது அவங்க கால் பண்றாங்க. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு தான் கால் பண்றாங்களா? எப்படி தெரிய வரும்? நான் சொன்னா தானே அம்மாவுக்கு தெரியும். சரி என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணா அவங்க வள்ளு வள்ளுன்னு விழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்டா 4 தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா? சரி என்ன ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, அடுத்து வந்து எதுவுமே சொல்லலை, இஎம்ஐக்கெலாம் கட்டுற காசு இருக்கா, இல்லை வீடை வித்துட்டிங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன குழந்தை உண்டாச்சா இல்லையா, என்ன தான் சொல்கிறா அவன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, வயிற்றுல புள்ள பூச்சி உண்டானா தான் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அது இதுன்ட்டு. அது சம்மந்தமாக கேட்டவுடனே இவருக்கு அழுக வந்துடுது. ஏன்டா அழுகுறன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறமா சூர்யாவோட அம்மா அடுத்த ஃப்ளைட்லேயே கிளம்பி இங்கே வந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் இதே விஷயத்த தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்டர்னல் ஆர்கான், அதாவது கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் ஒரு அடி விழுந்திருக்குது. ஆனால் வெளியே வயிற்றுலையோ இல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே மார்க் எதுவுமே இல்லையாங்க. ஒரு மாதிரி குத்துனா அதுக்கு ஒரு மார்க் விழுகுமா, கண்ணி போய் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, இல்லை உள்ள அழுத்தமாக தெரிஞ்சிருமா, கையை வச்சு குத்துனாங்களா இல்லை காலை வச்சு எத்துனாங்களாங்கிறது தெரிஞ்சிருமா, எதுவுமே இல்லையாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையா. ஆனால் வயிற்றுல அடி விழுந்திருக்குது, கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் அடி விழுந்திருக்குது. அது பலமாக விழுந்தனால தான் அவங்களும் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள போட்டு யாரோ அடின்னு அடித்த மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சூர்யாவுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. யார் அடிச்சிருப்பா? 2 பேர் தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. சூர்யாவுக்கு நல்லா தெரியும் அவர் ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்களோட ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சரி ஓகே, இதை பற்றி பேச வேணாம், ஏன்னா அபர்ணா வந்து இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க உயிர் பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார்? சூர்யாவோட அம்மா. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அவள் மயக்கத்தில் தான்மா இருக்கிறா, ஏமா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சூர்யா கத்தும்போது டாக்டர் அவங்கள வெளியே இருக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க, ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கண் முழிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். அது மாதிரி அவங்க இதுக்கப்புறம் குழந்தை வந்து பெற்றுக்கக்கூடாது 2 வருஷத்துக்கு. அப்படி ஒரு வேளை 2 வருஷத்துக்கு உள்ளேயே அவங்க கர்ப்பமானாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்ற முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம், அபார்ஷன் ஆகலாம், இல்லை இவங்களோட உயிருக்கே ஆபத்து அமையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சும்மாவே அவங்க அம்மா வந்து போன தடவை வீட்டுக்கு வந்தப்போ புள்ள பூச்சி உண்டாச்சா, வயிற்றுல என்ன இன்னுமா வரல, 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ டாக்டர் வேற 2 வருஷம் ஆகும்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு இதில் பிடிப்பு இல்லைங்க. இப்போ அவங்க பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன்டா என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, 2 வருஷம்னா ஆல்ரெடி 1.5 வருஷம் போச்சு, இன்னும் 3.5 வருஷமா, என்ன இது சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இவருக்கு கோபம் வந்திருக்கு. இங்கே பார், இந்த மாதிரிலாம் பேசாத, நீ எதுக்கு அழுகிறேன்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன், வந்தியா பார்த்தியா அதோட கிளம்பிடுமா, என்னோட விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடாத, இது எனக்கும் அவளுக்கு உண்டான விஷயங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா, அம்மா உன்னோட மாமியார் எங்கடா, அவளோட அப்பா அம்மா யாரும் வரலையா, இல்லை நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட இன்னும், அப்படியா, ஓகே சரி இன்னும் பெருசாலாம் இல்லைல்ல, சரி நாங்கள் வரோங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னடா சொல்கிற, பெற்றவங்க தானே அவங்க உண்மையாகவே, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குடா, யாரோ உள்ளே அடிச்சிருக்கிறாங்க குத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னடானா அவங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்கங்கிற, ஏதோ சம்திங் ராங், ஏதோ தப்பாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நான் வீட்டிலே இருக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு நான் வீட்டிலே இருக்கிறேன், அவளையும் ஒரு 6 மாதத்துக்கு லீவ் போட சொல்லு, 2 வருஷத்துக்கு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சூர்யாவுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை ஓகே சொல்லி இவங்க அம்மாவும் அவங்க ஒய்ஃப் மட்டும் வீட்டில் இருக்கும்போது இவங்க எதனா அவங்கள ஹர்ட் பண்ணாங்கன்னா, என்னது இது புள்ள பூச்சி உண்டாகலை, வயிற்றில் வந்து உனக்கு எதுவுமே நிற்காது, நீ ஒரு மலடி அது இதுன்னு எதனா தப்பாக பேசிடுவாங்களோ ஒய்ஃபை, அந்த மாதிரி ஒரு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ வந்தியா பார்த்தியா, நீ ஊருக்கு கிளம்பு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் சூர்யாவோட அம்மா விடலைங்க. இல்லை நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அபர்ணா கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சதுக்கு அப்புறமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அபர்ணாவால் ஃபீல் பண்ண முடியுது, அந்த பெயின்லேயே அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அபர்ணாவால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ சூர்யான்னு சொல்லிட்டு கத்தி அழுகுறாங்க. இப்போ சூர்யாவும் போகிறாரு, அவங்கள காம் டவுன் பண்ணி ஒரு 2 டேஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துருக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போனனால 2 டேஸ் ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்து இருந்துருக்குறாங்க. 3வது நாள்
சூர்யாவோட அம்மாவும் வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. சொல்ல சொல்ல கேட்காம நான் வீட்டில் இருந்து என் மருமகளை பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ அபர்ணாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனப்ப சூர்யாவோட அம்மா நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. என்னன்னா அவங்கள வாசல்லே நிப்பாட்டி கிச்சனில் போயிட்டு அந்த ஆர்த்திக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கழிச்சு தீட்டுலாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு டைமுக்கு மாத்திரை மருந்து எல்லாமே கொடுக்குறாங்களாங்க. அபர்ணாக்கு மொத்தம் 3 வேளை மருந்து எடுத்துக்கணுமா. இந்த 3 வேளை மருந்து எடுக்கும்போது ஒரு மாத்திரை எடுத்ததுக்கப்புறமா ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் சாப்பாடே எடுத்துக்கணுமாங்க. அந்த மாதிரிலாம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. சூர்யாவோட அம்மாவோட மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருமே சின்னஞ்சிருச்சுங்க. இவங்க எதுவுமே பார்க்காம இந்த வீடை வாங்கியிருக்கலாம். இல்லை அவங்களுக்கு என்ன டவுட்டுனா, இந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, இவன் வயிற்றுல சிசு உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டுங்க. அதனாலேயே வீட்டில் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துடலான்ட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு செம்ம டயர்டு. ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக அந்த பொண்ணை அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் மதியானம் வரைக்கும் அவங்க தான் பார்த்துட்டு டயர்டில் தான் இருக்கிறாங்க. சரி நைட்டு பார்த்துடலாம், நைட்டு இவங்க 2 பேர் தூங்கட்டும், இந்த வீடை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிடலாம், எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வீட்டில் எதனா தப்பான விஷயம் இருக்குதா, இல்லை எதனா செய்வனை வச்சுருக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இருந்திருக்கிறாங்க. சூர்யாவோட அம்மா பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதாங்க. அதுதான் அவங்களோட பூர்வீக வீடாக. மோஸ்ட்லி இந்தியாவுக்கு அங்கே தான் தங்குவாங்களாங்க. இல்லைனா ஸ்ரீலங்காவிலேருந்து அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் மோஸ்ட்லி தங்கியிருப்பாங்களாம். அங்கே தான் அவங்களோட ஃபேமிலி நிறைய பேர் இருக்கிறாங்களாம். இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா போதும், நீ கிளம்பு, நான் உனக்கு பஸ் புக் பண்ணிடுறேன், உனக்கு பாண்டிச்சேரிக்கு பஸ் புக் பண்ணிடுறேன், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மறுபடியும் ஆர்கியூ ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ மருமகிட்டே போய் கேட்டிருக்கிறாங்க அவங்க அம்மா, அம்மா உனக்கு என்ன நான் இருக்கிறது பாரமாக இருக்கா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், அவன் சொன்னால் கேட்க மாட்டான், என்னை கிளம்ப சொல்கிறாங்கும் போது அபர்ணாவுக்குமே மனசில் என்ன தோணிருக்குன்னா, இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாக எதனா தப்பாக பேசிடுவாங்களோ, அவன் காரணமாக தான் சொல்லியிருப்பான் வேணான்னு சொல்லிட்டுன்னு இவங்களுமே சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்களே உடம்பு முடியாமல் இருக்கீங்க, நீங்களும் படுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் அவன் தான் பாவம், நான் பார்த்துக்கிறேம்மா, என்ன நான் பார்த்துப்பேன், அவன் பார்த்துப்பான், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிருக்குதுங்க. என்னடா அது, யாருமே பிடிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஒரு நாள் இருந்தோன்னா இந்த வீட்டில் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அன்னைக்கு ஈவினிங்காகவே சூர்யா பஸ் புக் பண்ணியிருக்கிறாருங்க. அடுத்த நாள் மதியம் 2 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு பஸ் புக் பண்ணிடுறாரு. இப்போது அவங்க அம்மாவோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, நைட்டு தூங்கட்டும், நம்ம ஃபுல்லாக பார்த்துடலான்ட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் முதல்ல தூங்கினதே சூர்யாவோட அம்மா தானாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை, ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்டு அசதியில் படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் சூர்யாவோட அம்மா எந்திரிக்கும் போது சூர்யா தான் குக் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது, நம்ம வீட்டில் நமக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாலுமே நம்ம சொன்னால் தான் நம்ம பிள்ளை சமைச்சு கொடுப்பான், ஆனால் நேற்று வந்தவளுக்கு இப்போ அவன் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்திருக்குதுங்க. மதியம் 12:30 மணி ஆகுது. சூர்யா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாருங்க. நான் போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வந்துடுறேன், நான் கஞ்சி போட்டு வச்சுருக்கிறேன், நீ ஓவனில் லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணிக்கோ, அப்புறம்னா இல்லைன்னா நான் வந்துடுவேன், வேமாவே அம்மாவை விட்டுட்டு வந்துடுறேன், நான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போது அபர்ணா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே சூர்யாவும் அவங்களோட அம்மாவும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அபர்ணாக்கு எதுவுமே தோணலைங்க. ஆனால் 2 பேரும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா அபர்ணாக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குதுங்க. கேராக இருக்கிறது மாத்திரை போட்டனால தான் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அது போக வெளியே காற்றுல ஆடுற அந்த பால்கனியில் ஆடுற அந்த துணி கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக தெரிஞ்சிருக்குது. இந்த வீட்டில் அவங்கள தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க அவங்க கூடையே நடந்து வர மாதிரி அபர்ணாவுக்கு ஃபீல் ஆகிருக்குது. மாத்திரை போட்டு 1 மணி நேரம் ஆகிடுச்சு, சரி போய் அந்த கஞ்சி போட்டு வச்சுருக்கிறார் இல்லையா, அதை அவனில் சூடு பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு டம்ளரில் ஊற்றிட்டு அவங்க கிச்சன்லேருந்து நடந்து வந்திருக்கிறாங்க. ஹாலுக்கு வந்திருக்கிறாங்க. ஹாலில் ஒரு எல் ஷேப் சோஃபா இருக்குமாங்க, அந்த சோஃபாவில் உட்காந்துருந்துருக்குறாங்க. அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இவங்களோட வீட்டோட அமைப்பை எனக்கு ஒரு சேட்டு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க சங்கீதங்கிறவங்க. அவங்க தான் எனக்கு இந்த ஸ்டோரியும் சென்ட் பண்ணாங்க. பாருங்கள், இந்த சேட்டில் இருக்கிற மாதிரி தாங்க ஒரு மெயின் என்ட்ரன்ஸ். ரைட் சைடில் கிச்சன் இருக்கும், லெஃப்ட் சைடில் பூஜை ரூம் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குங்க. அதில் மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். இதுதான் இவங்களோட வீட்டோட அமைப்பு. இந்த ஹாலில் ஒரு எல் ஷேப் சோஃபா போட்டு வச்சுருப்பாங்களாம், நடுவில் தான் போட்டு வச்சுருப்பாங்களாம். அதில் போய் சாஞ்சி உட்காந்துக்கிட்டே கஞ்சி குடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க அபர்ணா. அவங்களுக்கு ரைட் சைடில் அந்த ஒரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அது பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்கும் வி ஷேப்பில். அந்த பெட்ரூமோட கலர் ஒரு பர்பிள் கலராங்க, லைட் பர்பிள் கலர் தானா. அந்த ரூமோட டோர் க்ரீம் கலராங்க, லைட் கலர் தான்.
இவங்க வீட்டில் எப்போவுமே எல்லா ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்களாம். இந்த மார்னிங் டைம்லேயே வந்து ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டியூப்லைட் போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாதான். இவங்க எல்லா ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வீடே வெளிச்சமாக தான் வச்சுருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த ரூமுக்கு வெளியே அந்த டோரு வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரத்த கலரில், நல்லா சிகப்பு கலரில் ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க நிற்கிறது இவங்க கண்ணில் தெரிஞ்சிருக்குதுங்க. அப்பர்ணாக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்குது. அவங்க கண்ணில் லிட்ரலி தெரியுதான் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த ரூம் வாசல்லையே. இவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி இருந்திருக்குதுங்க. இவங்களுக்கு இவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, ஏய் நீ டேப்லெட் போட்டிருக்கிற, அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க வயிற்றில் பஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இது எல்லாமே உன்னோட இல்யூஷன் தான், பேசாமல் படுத்து தூங்கிடு அப்புறம்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கி இருக்கிறாங்க. இவங்களை அறியாமலே அந்த எல் ஷேப் சோஃபால படுத்து தூங்கி இருக்கிறாங்க. சூர்யா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட ஒரு கீ இருக்குமாங்க. கீயை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பன்னா சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மெயின் பெட்ரூம் இருக்கு இல்லையா, மாஸ்டர் பெட்ரூமுக்கு போயிட்டு உள்ளக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் அவர் லாகின் பண்ணிட்டாருங்க. லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சனில் பாத்திரங்களை உருட்டுற சத்தம் கேட்டிருக்குது ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா. ஓகே, அப்பர்ணா தான் எந்திரிச்சிட்டா போலன்னு சொல்லி இவரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு வீடியோ கால் வருமாங்க கம்பெனிலேருந்து. ஸோ வீடியோ கால் பேசணுமே, அப்பர்ணா என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அப்பர்ணா படுத்திருந்த இடத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிச்சனில் போய் பார்த்தா யாருமே இல்லை. வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. நல்லாவே தெரியுமாங்க சூர்யாவுக்கு அந்த கிச்சனில் யாரோ ஒருத்தவங்க பாத்திரத்தை உருட்டிகிட்டு இருக்க சத்தம் கேட்டிருக்குது. ஆனால் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. கீழ் வீட்லேயோ மேல் வீட்லேயோ யாருமே இல்லை. எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்களாம். அப்போ யாராக இருக்கும்? இப்போ சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்பர்ணாவை பார்க்குறாரு. அப்பர்ணா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை வேற எங்கேயாச்சும் சவுண்டு கேட்டு நமக்கு அந்த ரூமில் வேறு மாதிரி கேட்டிருக்குமோ, நம்மளோட கிச்சன்லேருந்து தான் அந்த சவுண்டு வர மாதிரி கேட்டிருக்குமோன்னு சொல்லி அவரை காம் டவுன் பண்ணிவிட்டு அவரோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த ரூமை இப்படி கிராஸ் பண்ணி உள்ளே போகிறாராம். அம்மான்னு சொல்லிட்டு அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க அப்பர்ணா. சூர்யான்னு சொல்லிட்டு அழுது இருக்கிறாங்க எந்திரிச்சு. என்னம்மா எதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஓடி போயிட்டு அப்புறம்னா ஒன்றும் இல்லைம்மா நான் இங்கே தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சூர்யா, எனக்கு ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு 2 நிமிஷம் எடுத்துருந்துருக்குறாங்க. இப்போது சூர்யாவுக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி வயிற்றில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறதே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தான் இருக்குது. இது போக இவர் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சனில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதுவுமே அமானுஷ்யமாக தான் இருக்குது. இப்போ என்னடானா அப்புறம் பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. ஒரு வேளை எதனா ஒன்று கனவுல காட்டியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கணும்னு அவருக்கு தோணுது. ஆனால் கேட்கல. ஏன்னா அவங்களே 1008 ஸ்ட்ரெஸ், ஏன்னா அவங்களே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இது கேட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி, ஒன்றும் இல்லைம்மா நீ பாட்டுக்கு படுத்து தூங்கு, நான் இங்கே தான் இருக்கேன் சரியாங்கன்னு. இல்லைப்பா எனக்கு தூக்கம் போயிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அப்பர்ணா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கம்பெனிக்கு ஃபோன் போட்டு நான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் வீட்டிலேருந்தே லாகின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் இப்போ தானே உனக்கு அபார்ஷன் ஆகிருக்குது, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, 6 மந்த் லீவ் எடுத்துக்கோ. சூர்யா ஆல்ரெடி எங்ககிட்ட பேசியிருந்தாருமா, நீ லீவ் எடுத்துக்கோங்கும் போது இல்லை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், லாகின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தன்னால் வேலைக்கு வரவங்கள யார் தான் விடுவா? சரி ஓகே நாளையிலேருந்து நீ லாகின் பண்ணிக்கோமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போது சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா இது, இப்போ தான் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறா, அம்மாவையும் போக சொல்லிட்டோம், அம்மா இருந்தாங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் அம்மாவை அனுப்பி விட்டார். இப்போ ஒய்ஃபுமே வந்து புரிஞ்சிக்காம நான் வேலை பார்க்க போகிறேன், வீட்டிலேருந்து லாகின் பண்ணிக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறது தான் உன்னை லீவ் போட சொன்னதே, சரி ஓகே வா கொஞ்ச நேரம் வந்து படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தனியாக படுத்து தூங்கிக்கிறேன். இந்த பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் பூஜை ரூம் இருக்கும், அதுக்கு அடுத்து 3வது பெட்ரூம், மொத்தம் 3 ரூம்ங்க உங்களோட வீட்டில். இவங்க 2 பேரும் படுத்து தூங்குறது மாஸ்டர் பெட்ரூமில் தான். ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே மாஸ்டர் பெட்ரூம்க்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் ரூமில் தான். அந்த 3வது ரூமில் இன்றைக்கி நைட்டு நான் படுத்துக்கவா சூர்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே உன்னோட விருப்பம் தான், அப்புறம்னா நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன், நான் தலாகணிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை நான் தனியாக படுத்து தூங்கணும் அப்படின்னு இவருக்கு மூஞ்சே செத்துருச்சுங்க. இவரோட ஃபேஸ் பார்த்தோன்னே அவங்க கணிச்சிடுறாங்க, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இப்போ தான் எனக்கு அபார்ஷன் ஆகிருக்குது, நான் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும்,
நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சூர்யா, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, நான் வந்து உன்னை இக்னோர் பண்ணுறேங்கிற மாதிரியோ இல்லை அபார்ஷன் ஆனதுக்கும் உனக்கும் எதனா சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரியோலாம் நான் கொண்டு வரல. எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு சோஃபாலே படுத்துக்கிறாருங்க. எல் ஷேப் சோஃபா இருக்கு இல்லையா, அதிலே படுத்து தூங்கிடுறாரு. இவங்க அந்த 3வது பெட்ரூமில் படுத்து தூங்குறாங்க. இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஹேபிட் இருக்குமாங்க, தூங்குற ரூமை வந்து லாக் பண்ணவே மாட்டாங்களாம், ஓப்பனில் தான் இருக்குமா. மற்ற ரூம் இருக்கு இல்லையா, மற்ற 2 ரூம்லாம் வந்து வெளியே லாக் போட்டுருவாங்களாம். இன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது டோரில், இந்த மெயின் டோரில் வந்து யாரோ ஒருத்தவங்க, அதாவது ரூமோட டோரில் யாரோ ஒருத்தவங்க விரலை வச்சு டக் 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 டக்குன்னு இப்படி தட்டினா எப்படி இருக்கும், அந்த சத்தம் கேட்டிருக்குது. ரொம்ப நேரமாகவே இந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. டக் 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 டக்னு ஒரு மாதிரி கேட்ட உடனேயும் ஒருவேளை அப்பர்ணா தான் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல, டோரை கீரை லாக் பண்ணிட்டா போலன்னு சொல்லிட்டு பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அப்பர்ணா தூங்குற அந்த ரூமோட டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. மற்ற 2 டோருமே லாக்கில் தான் இருக்குது. மெயின் டோரும் லாக்கில் தான் இருக்குது. அப்போ யார் வந்து நாக் பண்ணியிருப்பா டோரை? எந்திரிச்சு போய் செக் பண்ணியிருக்கிறாருங்க. எல்லா டோருமே லாக்கில் தான் இருக்குது. டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாரு, யாருமே இல்லை. அப்பர்ணாவும் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு நல்லா தெரியுமா, யாரோ ஒருத்தவங்க இவர் எந்திரிக்கணுங்கிறதுக்காகவே, இவரை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே ரொம்ப நேரமாக கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு லேட் நைட் ஒரு 3:30 மணிக்கெலாம் சூர்யாவை அறியாமலே அவரே அப்படியே படுத்து தூங்கிட்டாராங்க. எப்படி தூங்கினாருங்கிறது அவருக்கே தெரியலையா, நல்ல செம்ம டயர்டில் இருந்திருக்கிறாரு, படுத்து தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சு பதறி அடிச்சு வேமா ரூம்குள்ளே ஓடி போய் பார்த்தா அப்பர்ணா வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் ரெஸ்ட் ரூமில். ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போய் கண்ணுலாம் செவந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க அப்பர்ணா. இப்போ சூர்யா என்ன சொல்றாருன்னா, நேத்தே கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க பதறி அடிச்சு எந்திரிச்சாங்க இல்லையா தூக்கத்துல இருந்து, அப்பவே கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு. ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வரலாங்கும் போது அப்பர்ணா தான் இல்லப்பா வேணாம், எவ்வளவு செலவழிப்ப, இன்னும் எவ்வளவு செலவழிக்கணும், வேணாம் அதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி ரொம்ப கடன்ல இருக்கிறோம், இதுக்கப்புறம் நம்ம வீட்டு டியூ வேற கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ திட்டுறாரு சூர்யா, நான் நேத்தே சொன்னேன்ல வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு, நீ தான் கேட்கல, நீ பாரு வாமிட் அளவுக்கு வந்து விட்டுருக்க, ஆளே உடஞ்சி போயிட்ட, தயவு செஞ்சு என் பேச்சை கேளு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அரட்டி சொல்லியிருக்கிறாருங்க. அது அப்பர்ணாக்கு ஒரு மாதிரி தப்பா கன்வே ஆகி, நீ என்ன அரட்டுற, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், நம்ம வந்து ஏகப்பட்ட செலவு வைக்கக்கூடாது, என்னால் செலவு வரக்கூடாது, ஆல்ரெடி வேலை போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம், சம்பளமும் கம்மியாயிடுச்சு, அதனால தான் நான் மறுபடியும் வேலையிலே ரீஜாயின் பண்ணுறேன், உடம்பு முடியலைன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, நம்ம ஃபினான்சியலாவும் பார்க்க வேணாமா, என்ன சரியா பேசிட்டு இருக்க, ஆரம்பத்துலேருந்தே உன்னாலதான் பிரச்சனைன்னு சொல்ல இவர் மறுபடியும் அதுக்கு வாக்குவாதம் பேசி, உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தான் நானே லாகின் பண்ணாம 2 நாளா ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்திருக்குதுங்க. இப்போ இந்த சண்டை தேவையா? இவங்க 2 பேருமே 2 பேரை அறியாமலே மேல மேல சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, வாக்குவாதம் வந்துகிட்டே இருந்திருக்குது. அப்பர்ணாக்கு உடம்பு முடியாம இருந்த காரணத்தினாலதான் சூர்யா அவங்கள கேர் பண்ணிக்கிறாரு. அதே நேரத்துல அப்பர்ணாவுமே நார்மலா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ள எதனால சண்டை வந்துச்சு, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அந்த ரூம்ல, இவங்க வீட்டுக்குள்ள என்னதான் அப்படி இருக்கு, என்னதான் பிரச்சனை, வாஸ்து மட்டும்தான் பிரச்சனையா இல்ல வேற எதனா ஒரு அமானுஷ்யம் இந்த வீட்டுக்குள்ள இருக்குதா, இது எதுவுமே அவங்க 2 பேருக்கு தெரியாம சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் தான் சங்கீர்தனே அப்படிங்கிறவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவங்க வாய்ஸ் மெசேஜ் வந்து அடுத்தடுத்து போட்டுட்ருக்குறாங்க. நான் அதை கேட்டுட்டு நாளைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு நான் ஃபுல் கதையும் சொல்லிடுறேன். இதோட பார்ட் 2 நாளைக்கு 3 மணிக்கு வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. எதனால இவங்க 2 பேருக்கு சண்டை வந்திருக்கும், இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமாவும், இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற இந்த நேரத்தில் எதனால இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கணும், இவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கு, உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பார்ட் 2ல என்ன கிளைமேக்ஸ் இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2ல நீங்கள் கெஸ் பண்ணது தான் வருதாங்கிறத பார்க்கலாம். நானுமே ஒரு சில விஷயங்கள்லாம் கெஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் பாய்.